தற்போது வில்பத்து காடழிப்பு தொடர்பில் பரவலாக பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இவ்வாறு திடீரென இந்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன? எது எவ்வாறாக இருந்தாலும் வில்பத்து காடழிப்பு தொடர்பில் முதலாக தகவல்களை வெளிக்கொணர்ந்தது நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகும். அந்த வகையில் இந்த வில்பத்து காடழிப்பு தொடர்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கொன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் சட்டவிரோத நிர்மாண பணிகளை தடுக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூன் மாதம் 28ஆம் திகதிக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்மானித்திருக்கின்றது. வில்பத்து காட்டில் விலத்திக்குளம் பகுதியை அழித்து அங்கு மக்களை குடியேற்றுவதற்கு எதிராக சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் ஊடகவியலாளர் மாலிந்த செனவரத்ன ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், முன்னாள் அமைச்சர் பிசில் ராஜபக்ச, வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர், காணி ஆணையாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிபதி அர்ஜுன ஒபேசேகர முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வில்பத்து காட்டின் பெரும்பகுதி தற்போது அழிக்கப்பட்டுள்ளதால் இதனை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் வில்பத்து காடு பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் எனவும் முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் ஆஜராகிய சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளார். வில்பத்து காடழிப்பு தொடர்பில் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். புத்தளம் அருவக்காட்டில் பாரிய திட்டம் ஒன்று வரவுள்ளது. அதற்காக 7,900 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சற்று ஆராய்ந்து பார்க்குமாறு நான் கூறினேன். இங்கு சுமார் 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு குப்பையை கொண்டு செல்ல உள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் இன்று வீதியில் உள்ளனர். நாளாந்தம் 200 பேர் அவ்வாறு வீதியில் உள்ளனர். மக்களுக்கு இது தொடர்பில் சரியாக தெளிவுபடுத்தவும் இல்லை. தமக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த பிரச்சனையை நான் 2 வாரங்கள் முன்வைத்தேன். அதனை அடுத்து வில்பத்துவை அழிப்பதாக கூறுவதற்கு மீண்டும் ஆரம்பித்துள்ளனர். அருவக்காடு கழிவகற்றல் திட்டத்தை மையமாக கொண்டு இன்றைய தினம் புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் புத்தளம் நகரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பிரமுகர்கள் அங்கு விஜயம் செய்திருந்தனர். அருவக்காடானது புத்தளத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள ஒரு பிரதேசமாகும். இவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் புத்தளம் நகருக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் இன்றைய புத்தளம் விஜயத்தின் போது உத்தேச கழிவகற்றல் திட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படவிருந்தது. புத்தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரி மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். பின்னர் போலீசார் அவர்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர்.
தங்களுடைய பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் எனவும் தங்களுடைய பரம்பரை பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கு எனவும் தெரிவித்து புத்தளம் நகரில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் இன்றைய தினம் நாம் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகரவிடம் வினவியிருந்தோம். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்த போது ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஏற்கனவே நீதிமன்றத்திடம் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் புத்தளம் நகரில் குழுமியிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு போலீசார் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதே சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் கூடியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக அல்லது இவ்வாறான நிகழ்வுகளுக்கு எதிராக செயற்படுபவர்கள் குறித்து எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்டத்திட்டத்திற்கு அமைய போலீசார் இன்றைய தினம் செயற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜனாதிபதி அல்லது அரசு தலைவர் ஒருவர் ஒரு இடத்திற்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாதிபதிக்கு வழங்கக்கூடிய முழுமையான பாதுகாப்பை வழங்குவதற்கு அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு போலீசார் செயற்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். புத்தளத்தில் இன்றைய தினம் இவ்வாறு பெரும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புத்தளத்திற்கான அபிவிருத்தி திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்தார். மக்களுக்கான அதிகபட்ச பொது சேவைகள் மூலம் அதன் பிரதிபலனை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை சார் பல்வேறு திட்டங்களில் நிலவும் பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வுகள் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவிற்கு ஏற்ப இந்த திட்டம் எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் செயற்படுத்தப்பட உள்ளது. நான் உங்களிடம் கௌரவமாக கோருகின்றேன். புத்தளம் மாவட்டத்திற்காக புத்துயிர் பெறும் புத்தளம் அல்லது புத்தளத்தின் உதயம் போன்ற ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ ஜனாதிபதியே, புத்தளத்தில் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை ஆரம்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அமைதியாக இருப்பேன். ஒவ்வொரு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பாலித்த ரங்கே பண்டாரே கூறினார். புத்தளம் மாவட்டத்தில் விசேட திட்டம் ஒன்று உறுதியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மாவட்டங்களுக்கு வரையறையான அபிவிருத்தி திட்டங்கள் கட்டாயம் தேவைப்படுகின்றது என்பதனை நான் அரசாங்கத்துக்கு கூறுகின்றேன். புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் இல்லை. அரசியல் அனுபவத்தின்படி அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் இல்லாத மாவட்டம் உதவியற்ற நிலையில் இருக்கும். இவ்வாறு பல மாவட்டங்கள் காணப்படுகின்றன. போலீசார் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். போலீசாரை நான் பொறுப்பேற்று 3 மாதங்களாகின்றன. போலீசாரின் செயற்பாடுகளில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரை சேவையாற்றுவதில் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட்டுள்ளது. போலீஸ் சேவையை பலப்படுத்துவதற்கு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய சட்டங்கள் காணப்படுகின்றன. புதிய சட்டங்களை வகுத்து வருகின்றோம். அனைவரும் குறை கூறுகின்றனர். அவ்வாறான பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றேன். பாதாள உலக கோஷினர் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பிடிக்கச் சென்றால் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டி ஏற்படுகின்றது. இதேவேளை புத்தளம் மாவட்ட ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிறுவனம் மற்றும் நகர கேட்போர் கூடம் என்பனவும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புத்தள நகருக்கான அபிவிருத்தி திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்த சந்தர்ப்பத்திலே புத்தளம் நகர் முழுவதும் இன்றைய தினம் போராட்டங்கள் வலுப்பெற்றிருந்தன. இவ்வாறு அப்பாவி பொதுமக்களை போராட்டங்களுக்கு ஈடுபடுத்தியது யார் அல்லது இது எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் போலீசார் ஒருபுறம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு புத்தளம் நகரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருவாக்காட்டு பகுதியில் வாழக்கூடிய மக்களை புத்தளத்தில் ஒன்று திரட்டியது யார் என்பது குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள். ஆகவே தங்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்காக, தங்களுடைய அரசியல் சுயநலனுக்காக இவ்வாறு அப்பாவி பொதுமக்களை பயன்படுத்துவோர் தொடர்பில் மக்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும்.